ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்ருக்கோம்னா டோராவோட வீட்டுக்கு தான் போகிறோம். இவரை நான் திடீர்னு டோராவோட வீடு அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் டோராவோட வீடை காமிக்கிறேன். ஓகே, யார் யார் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் சிஸ்டரோட பையன், சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எல்லோரும் போனோம். டோரா வீடு சொன்னேன்னா, இதுதான் இந்த டோராவோட வீடு. டோராவோட என்ட்ரன்ஸ் தான். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 40 ரூபா. கிட்ஸ்க்காக இருந்தாலுமே பெரியவங்களுக்காக இருந்தாலுமே 40 ரூபா. இவன் தான் எங்கள் அக்காவோட பையன். எங்கடா போகிறோம் அப்படின்னு கேட்டேன். பொருட்காட்சிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இதான் டோராவோட என்ட்ரன்ஸ். டோரா வீட்டோட என்ட்ரன்ஸ். அந்த டோரா புச்சியில் யார் யார் வருவாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அப்படியே வரிசையாக வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் போனோம் எல்லோரும். அப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்பைட்ரு மேனு, அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த சுட்டி டிவியில் போடுவாங்க பார்த்திங்களா, அவங்க எல்லாருமே வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. கிட்ஸுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும், பட் பெரியவங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஏன்னா இது கிட்ஸுக்குள்ள பொருட்காட்சி தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். வரிசையாக அப்படி லைட்டிங்லாம் செட் பண்ணி ஒரு ஆளுக்கு ஒரு மியூசிக்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. கடை கிட்ஸுக்கு ஏற்றாப்புல அந்த விளையாட்டு ஜாமான் இருந்துச்சு. அப்புறம் 10 ரூபா கடைகள் இருந்துச்சு. எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லுவாங்களே அந்த கடைகள். அப்புறம் கீ செயினில் பேர் எழுதுவாங்கள்ல அந்த கடை இருந்துச்சு. அப்புறம் 90 கிட்ஸுக்கான உங்கள் ஓல்டு மெமரிஸோட சாக்லேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது சொன்னால் பார்த்திங்களா, இது அரிசியில் பேர் எழுதுவாங்க பார்த்தியா, கீ செயினில் அந்தது. இது இந்த ரிங்கு, ஒரு பொருள் மேலே தூக்கி போட்டால் உழுகும்ல அந்த ரிங்கு. 6 ரிங்கு தருவாங்க. அதில் எந்த பொருள் உழுதோ நம்மளுக்கு அதாவது தருவாங்க ப்ரைஸு. அப்புறம் 3 பால் தருவாங்க. 10 கப்பு வச்சுருப்பாங்க, அதை அடிக்கணும். அந்த இது வச்சுருந்தாங்க. அப்புறம் கிட்ஸுக்கு இந்த ராட்டினம், இது பெரியவங்களும் போடலாம், கிட்ஸும் போகலாம். எல்லா ராட்டமும் இருந்துச்சு. நாங்கள் போனது இந்த வத்தையில் தான் போனோம். ஃபேமிலியோடு இந்த வத்தையில் தான் நாங்கள் போனோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் எங்கள் அக்கா பையனை இந்த இதில் கிட்ஸு விளையாடுறதுல ஏற்றி விட்டோம். அவனும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணான். அப்புறம் இந்த பெரிய ராட்டினத்தில் யார் யார் போயிருக்காங்க, யார் யாருக்கு இதில் போனால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா இதுதான். அப்புறம் கடைகள் இருந்துச்சு, ஸ்நாக்ஸ் கடைகள். அப்புறம் கோஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு. அப்புறம் அந்த 3D ஷோ இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. கிட்ஸும் என்ஜாய் பண்ணலாம், நம்ம அடல்ட்டும் என்ஜாய் பண்ணலாம். நல்லா தான் இருந்துச்சு பொருட்காட்சி. ஒவ்வொருத்துக்கும் ஆனால் நாங்கள் அந்த வத்தையில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 70 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதுக்குமே இந்த கப்புக்குமே 70 ரூபா. அப்புறம் கிட்ஸுக்கு அந்த இதில் ஏற்றி விட்டோம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பையனை, அதுக்கு ஒரு 40 ரூபா. ஆனால் ரேட்டு தாங்க, எல்லாமே ரேட்டுங்கண்ணா. அப்புறம் ரோலர் கோஸ்டர், சின்ன கிட்ஸுக்கான ரோலர் கோஸ்டர். அப்புறம் இந்த காரு, கிட்ஸுக்கு நிறைய கேம்ஸ் இருந்துச்சுங்கக்கா, ட்ரை கேம்ஸ். பெரியவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. பெரியவங்களுக்கு நம்ம அந்த பெரிய ராட்டினம், அந்த வத்தை, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிட்ஸுக்கு ஏற்றாப்புல தான் இருக்கும் எல்லாமே. அப்புறம் நாங்கள் வந்துட்டோங்க, டயர்டாகிடுச்சா. ஓகே, ஒரு ஐஸ்கிரீம், ஒரு காளான், அப்புறம் ஒரு பானிபூரி பிளேட் வாங்கினோம். எது எடுத்தாலுமே அங்கே
விலை ரேட்டு தாங்க ஜாஸ்தி. எது எடுத்தாங்க இதை சொல்லியே ஆகணுங்க. இதுதாங்க கோஸ்ட் ஹவுஸ். அப்பா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்பாடி, யார் யார் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல், ஓகேவா? இந்த கோஸ்ட் ஹவுஸ்க்கு யார் யார் போயிருக்கீங்க, யார் பயப்படாமல் போயிருக்கீங்க, யார் யார் பயந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது கோஸ்ட் ஹவுஸ்லாம் போயிட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். அப்படியே ஒரு சுற்றி அப்படியே வீடியோ எடுத்துருந்தோம். அப்புறம் இந்த கேம் 6 பால் தருவாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இதில் வந்து எனக்கு வந்து 21 விழுந்துச்சு. அந்த ஒரு கூடை மாதிரி தந்தாங்க. காய்கறிலாம் அதுலேயும் போட்டு வச்சுக்கலாம், கூடை தந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா 10 ரூபா கடைக்கு போய் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் கேர்ள்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பேண்டு, கிளிப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் இருந்துச்சு. சரி இதில் என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் நாங்கள். ஆனால் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். யார் யார் இது மாதிரி என்ஜாய் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும், ஓகேவா? நிறையா பேர் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற உங்கள் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் நான் வின் பண்ண அந்த கூடை. நாங்களும் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு, பொருட்காட்சியோட வியூவெலாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு அண்ணன் திடீர்னு வந்தாங்க. யார் அந்த அண்ணன் அப்படின்னு பார்த்தா யூடியூப் சேனல். அப்போவே நினச்சேன் யூடியூப் சேனல் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லோரும் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்களா எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அதோட நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை, 10 ரூபாய்களில் என்ன தான் வாங்க, எல்லாமே வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே வாங்கலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாகை வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து உடனே வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இந்த எக்ஸிபிஷனில் போய் என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோவிலேருந்து நான் விடைபெறுகிறேன். உங்கள் ராம் யோகேஷ் யூடியூப் சேனல். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.